Hi friends, இப்போ இந்த ஸ்லீவ் தான் ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு. இது எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாமா? சோ ஸ்லீவ் பேட்டர்ன் நீங்க எப்பயுமே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த மாதிரி 3 பீசஸ் எடுத்துக்கோங்க. மூணுமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். எல்லா பக்கமும் ஒரே சைடுல. அதாவது 3 இன்ச்சஸ்ல ஒன்னு, 4 இன்ச்சஸ்ல ஒன்னு, 5 இன்ச்சஸ்ல ஒன்னு நம்ம எடுத்துக்க போறோம். சோ இப்போ 5 இன்ச்சஸ்ல இருக்குறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். So இந்த மாதிரி triangle shapeல நீங்க மடிச்சு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த 4 inches பீசஸும் 3 inches பீசஸும் ரெண்டையும் இதே மாதிரியே வந்து அதே ஷேப்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ தனித்தனியா நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு இத ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். அவ்வளவுதான். தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ல இத அட்டாச் பண்ண போறோம். எப்படி ஸ்லீவ்ல அட்டாச் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஸ்லீவ்க்கு மேல வந்துட்டு சென்டர் பார்ட்ல வந்து கரெக்ட்டா இத வெச்சிட்டு இந்த சைஸ் வந்து நமக்கு 1 inch கம்மியா வச்சிருக்கனால கம்மியா தான் இருக்கும். சோ கரெக்ட்டான சைஸ்ல நமக்கு அந்த கேப் வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி 3யும் வந்து 3 ஷேப்ஸையும் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க மேல இருந்து கீழ ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எட்ஜ்ல வந்து நீங்க மறுபடியும் நீடில உள்ள விட்டுட்டு திரும்ப மேலேயே எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க ஸ்டிட்ச் போட்டு நீங்க அதை finish பண்ணிடுங்க. சோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி திருப்பிட்டு நம்ம அந்த ஸ்லீவ்க்கு ஏத்த மாதிரி இந்த பேட்டர்னை அப்படியே ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இப்போ ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட போறோம். சோ இப்போ வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம இப்போ பீட் வந்து அட்டாச் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம பீட் வந்து நம்மளோட விஷ் தான். நீங்க pearl-ம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க டிராப் பீட் யூஸ் பண்றேன். சோ 3 டிராப் பீட், ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல ஒரு டிராப் பீடும், நெக்ஸ்ட் வந்து சைடுல 2 டிராப் பீடும் போட்டுட்டு மேல வந்து pearl பீட அட்டாச் பண்றேன். சோ வந்து அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லுக் கிடைக்கும். இதுக்கு அந்த pearl ஆட் பண்ணும்போது இது வந்து இன்னும் நல்லா வந்துட்டு எஃபெக்ட்டா உங்களுக்கு தெரியும். அந்த பீடோட லுக் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்டா தெரியும். சோ இந்த மாதிரி சைடுல நம்ம 2 பீடையும் அட்டாச் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு மேல வந்து pearl பீட இதுக்கு மேல வெச்சிர போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 3 பீடும் முடிச்சிட்டோம். நம்ம ஒரு ஸ்டிட்ச் நீங்க போட்டுருங்க, லாக் மாதிரி போட்டுட்டு இது பண்ணீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஸ்டிட்ச். திரும்ப இப்ப மேல வந்து குத்தி ஒரு pearl மட்டும் இதுல ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய pearl ஆட் பண்ணோம்னா இதனோட லுக்கே வேற மாதிரி ஆயிடும். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதையே வந்து நம்ம இந்த மிச்சம் 2 பீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டிசைனை. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெண்டியான டிசைன்ஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.